ஆதி வேறு வழி வந்த அன்பு உறவுகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஒரு தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சொல் வந்து உங்களுக்கு வழக்கமாக உங்களுக்கு காதில் விழுந்திருக்கும். அது என்ன சொல் அப்படின்னு சொன்னால், உணவகங்கள், ஹோட்டல்ஸ் நடத்தக்கூடியவங்க, அது சின்னதோ பெரியதோ ஹோட்டல்ஸ் நடத்துகிறவங்க, திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு சமைக்கக்கூடியவங்க, அவங்கள்ட்ட வந்து அது தொடர்பாக நம்ம பேச வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா, கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா, ரொம்ப எமோஷ்னலாக அவங்க சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஒரு தலைமுறைக்கு முன்னாடி உள்ள அவங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், சாப்பிட்ற சாப்பாட்டில் கை வச்சாக்க என் குடும்பம் நல்லா இருக்குமா, சாப்பாட்டில் மோசடி பண்ணாக்க அந்த காசு எனக்கு செரிக்குமா, இது மாதிரியான சில எமோஷனலான வார்த்தைகளை வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னென்னா, கலப்படம் தப்பு பண்ணக்கூடாது, அப்படி எல்லா துறைகளுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொன்னாலும், மனிதன் வயிற்றுக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் எந்த தவறுமே பண்ணிடக்கூடாது. அப்படி தவறு பண்ணாக்க அது நம்மளையும் நமது சந்ததிகளையும் பாதிக்கும், அந்த காசு நமக்கு ஒட்டாது அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் வந்து இருந்துச்சு. இன்றைக்கி இப்படி ஒரு கான்சியஸ் இருக்குதா? இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் கலப்படங்கள் வந்து ஊடுருவி இருக்குது. இதை ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து, ஆமாம் இது கலப்படம் தான், இது கெடுதி தான், தெரிஞ்சு தான் பண்ணுறேன், வேறு வழி இல்லை, பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்கள நம்ம வந்து விட்டுருவோம். அவங்க இறைவனுக்கோ தனது மனசாட்சிக்கோ பயந்துக்கட்டும். அதே நேரத்தில் இது தவறுன்னே செய்ய தெரியாமல், ஊர் செய்யுது, உலகம் செய்யுது, இதான் வழக்கம், இதை இப்படித்தான் செய்யணும் போல் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு மாறி போய் அது மாதிரியான காரியங்களில் ஈடுபடுறவங்க ஒரு சாரார். நான் அவங்களுக்காக தான் இந்த செய்தியை வந்து பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, சிக்கன் மஞ்சூரியன் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து இதில் வைக்கிறாங்கல்ல, திருமணங்களில் விசேஷங்களில் வைக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு கலர் இருக்குல்ல, நம்ம சாப்பிட்டுட்டு கை கழுவுன பிறகும் அந்த கையில் ஒட்டி இருக்குல்ல, அந்த கலர் என்ன? அது அந்த சிக்கன் மஞ்சூரியனில் சேர்க்கக்கூடிய உணவுப் பொருட்களால் ஏற்பட்ட கலராது, ஏன் சாப்பிட்ட பிறகு நம்ம கையை விட்டு அது போக மாட்டேங்குது? அதே மாதிரி கேசரின்னு சொல்லிட்டு செய்கிறோம்ல, அந்த கேசரிக்குன்னு ஒரு கலர் இருக்குல்ல, அந்த கேசரிக்குன்னு நம்ம கொடுக்குற கலர் அது உணவுப் பொருளால் ஏற்பட்ட கலராக அது? புரிகிற மாதிரி சொல்கிறேனே, நம்ம தக்காளி சாதம் வீட்டில் செய்கிறோம், தக்காளிக்குன்னு அந்த தக்காளி சாதத்துக்குன்னு ஒரு கலர் வருது. அந்த கலர் தக்காளியின் சாறிலிருந்து கிடைத்த கலர். ஒரு புளி சாதம் செய்கிறோம், அந்த புளி சாதத்துக்குன்னு ஒரு கலர் வருது. அது அந்த புளியோட எசன்ஸ்லேருந்து கிடைச்ச கலர். நாம் பயன்படுத்தக்கூடிய உணவுகளில் பயன்படுத்தக்கூடிய இந்த கலர்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருது? இது மனுஷனுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா இது? இதை தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்களேன். இதை யார் நம்ப வச்சா நம்மளை? இது இப்படி இருந்தால் தான் இது இந்த பொருள் அப்படின்னு யார் நம்ப வச்சா? ஏன் அப்படி இருக்கணும்? இப்போ உதாரணத்துக்கு அல்வா, நம்ம அல்வான்னு இப்போ நான் சொல்லும் போதே உங்கள் மைண்டில் ஒன்று வந்திருக்கும்ல, அதுக்கு ஒரு கலர் இருந்திருக்கும்ல, அது அல்வாவுடைய ஒரிஜினல் கலரா? நீங்கள் அல்வா தயாரிக்கிறவங்களை கேட்டு பாருங்கள், அல்வாவுடைய ஒரிஜினல் கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள். அப்போ அதே மாதிரி இந்த அஜினமோட்டோ பயன்பாடு, அஜினமோட்டோ சரியா தவறா அப்படிங்கிறது அந்த வாதம், அது ரெண்டாவது, அது ஒரு நீண்ட நெடிய தலைப்பு. அந்த அஜினமோட்டோவோட பயன்பாடு இங்கே தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்துச்சு? அந்த அஜினமோட்டோவோட பயன்பாடு துரித உணவகங்கள், சீன உணவுகள் இங்கே அறிமுகப்படுத்தும் போது அந்த உணவுக்கு அதை சேர்த்தாதான் அது சுவை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க. அதுவும் அஜினமோட்டோ எல்லா இடங்கள்லையும் கிடைக்காது, வெகு சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும். அதையும் ரகசியமாக பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி என்ன நிலமை? எல்லா மளிகை கடைகள்லையும் அஜினமோட்டோ நீக்கமரம் நிறைஞ்சிருக்கு. அன்றைக்கி நான் பார்க்குறேன், ஒரு சமையற்காரர் வந்து 2 கிலோ அசால்ட்டாக பொட்டணம் கட்டி அஜினமோட்டோ வாங்கிட்டு போகிறத நான் வந்து பார்க்குறேன். இப்போ சாம்பாரில், ரசத்தில், மோரில், வடை பஜ்ஜியில், என்னென்னத்துல எல்லாம் சேர்க்க முடியுமோ அதில் எல்லாம் அஜினமோட்டோ சேர்க்குறோம். கேட்டாக்க ஒரே பதில், இதை போட்டால் தான் டேஸ்ட் வரும். சார், 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் சமைச்சிங்க சார். 20-25 வருஷத்துக்கு முன்னாடியும் மக்கள் வந்து உங்களை வச்சு தான் தங்கள் வீட்டு சுபகாரியங்களை வந்து நடத்தினாங்க. அப்போ நீங்கள் சிறப்பாக செஞ்சு தான் கொடுத்தீங்க. அப்போ இது மாதிரியான எந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருளையும் நீங்கள் சேர்க்கலை. சாப்பாடு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. மீண்டும் மீண்டும் உங்களை வந்து அழைச்சி அந்த விருந்து உங்களுக்கான ஆர்டர் கொடுத்தாங்க. அதை மாதிரி உங்கள் ஹோட்டல்ஸில் தான் தொடர்ந்து வந்து ஒரு சாப்பாடை சாப்பிட்டாங்க. அப்போ வந்த கஸ்டமர் இப்போ ஏன் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, அல்வா வந்து நீங்கள் எந்த கலரும் சேர்க்காமல் நீங்கள் அல்வாவை செஞ்சு கொடுங்க. அஜினமோட்டோ எந்த கலரும் சேர்க்காமல், அஜினமோட்டோ எந்த உணவுகளும் சேர்க்காமல் செஞ்சு கொடுங்க. அப்போ இது வழக்கமாக இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அல்லது உங்கள் கடையில் எழுதி விட்டுங்க.
இதெல்லாம் இது மாதிரியான எதுவும் எங்கள் கடையில் நாங்கள் சேர்க்கறது இல்லைன்னு எழுதி விட்டுங்க. உங்களுடைய வியாபாரம் பன்மடங்கு பெருகும். உங்கள் மீது உள்ள நம்பிக்கை பன்மடங்கு பெருகுமே ஒழிய ஒருபோதும் குறையாது. இந்த உணவுங்கிறது மனிதனுடைய பசியை பொறுக்கக்கூடியது. அவன் அன்றாடம் ஆரோக்கியமாக செயல்பட உதவக்கூடியது. அவனுடைய ஆரோக்கியத்தில் நேரடி பங்கு வகிக்கக்கூடியது. அதனால் இந்த உணவகங்கள் நடத்தக்கூடியவங்க, சுபகாரியங்களுக்கு சமைக்கக்கூடியவங்க, தயவு செய்து நீங்கள் ஒரு பொருளை சராசரி மளிகை காய்கறி இல்லாமல் ஒரு பொருளை நீங்கள் அதில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு நீங்கள் பயன்படுத்தாதீங்கன்னு நான் சொல்லலை. அதில் என்ன இருக்குது, அதை சேர்க்கறதுனால நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க. கண்டிப்பாக மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெருகுமே ஒழிய ஒருபோதும் குறையாது. நன்றி.